இன்னைக்கு நான் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா, அத்தை சொன்னாங்க, "கொஞ்சம் மாவு இருக்குமா, அத இட்லி ஊத்திக்கலாம், இல்ல தோசை ஊத்திக்கலாம். அப்படியே கொஞ்சம் ரவைய வாங்கி உப்புமா கிண்டிட்டு, எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்றலாம்" அப்படின்னாங்களா. ஐய்யய்யோ! அப்பா இட்லி, உப்புமா அப்படின்னாலே நம்மளுக்கு பிடிக்காது. அதனால அத்தை இட்லி ஊத்தி நீங்களும் மாமாவும் சாப்பிட்டுருங்க. நாங்க சாதம் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பாடு வச்சுட்டு, அதுக்கு என்ன குழம்பு வைக்கன்னு யோசிச்சேன். தயிர் 2 பாக்கெட்ட வாங்கிட்டு வந்து நல்லா மோர்ல அடிச்சுட்டு, இந்த மாரி தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் சைட் டிஷ் என்ன செய்யலான்னு யோசிச்சப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அத்தை எப்பயுமே காய் விலை கம்மியா இருக்கும்போதெல்லாம் ஏதாவது வத்தல் போட்டு வச்சிருப்பாங்க. கத்திரி வத்தல் போட்டு வச்சிருந்தது இருந்துச்சா, சரி அதையும் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு அது கூட உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணிவிட்டு 2யும் ஒன்றா போட்டுட்டேன். கொஞ்சம் பச்சை மிளகாயை போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை போட்டிருந்தா நல்லா வதங்கியிருக்கும். ஆனால் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இத்தனை சைட் டிஷ்ஷை வச்சு இந்த மோரை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரவை கிண்டி இருந்தோம்னா ஆளுக்கு 2 வாய் தான் சாப்பிட்ருப்போம். அது வயிறு நிறைவாகவே இருந்திருக்காது. ஆனால் இந்த மோரை ஊற்றி இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. 3 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம்.